என் மருமக மட்டும் என்ன குறைச்சலா? காலையில இப்படின்னு அவளுக்கு டாட்டா கட்டுறதோட சரி, நேரா போயிடுவா பெட்ரூம்க்கு. திங்கிறது, தூங்குறது, டிவி பார்க்கறது, இது எல்லாமே பெட்ரூம்ல தான். அவளுக்கு ஹால்னா எப்படி இருக்குதுன்னே தெரியாது. தண்ணி தண்ணி முதற்கொண்டு அங்கேயே தான் அவள் கையில கொண்டு போய் கொடுக்கணும். காலையில ஆரம்பிச்சு சாயந்தரம் வரைக்கும் காதுல வச்ச அந்த போனு கீழே இறங்காது. அப்படி என்னத்தான் அவங்க அம்மா கிட்ட குறை சொல்லுவாளோ தெரியல. கொஞ்ச நேரம் வாமா, வந்து என் கூட உட்காரு, அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உங்க அம்மா என்ன திட்டாங்க, உடனே என் பையன்கிட்ட பத்த வச்சிருவா. ஹாலில் ஒருத்தி மாமியார்னு இருந்தால அவ இருக்காளா செத்தாளா? அதெல்லாம் தெரியாது, இடியே உலட்டும். சரி, இப்ப நீ தான் வந்திய, வந்து ஒரு டம்ளர் தண்ணியாவது மொண்டு கொடுத்தாளா? அட்லீஸ்ட் வானாவது உன்னை கேட்டாளா? பாரு எப்படிலாம் இருக்கான்ட்டு. ரோஜா, ஏ ரோஜா, காது கேக்குதா இல்லையா? ரோஜா, ஏமா ரோஜா, உன்னை எத்தனை தடவை தான் கூப்பிடுறது? காது நல்லா இருக்குன்னு சொல்லி தானே உங்க அம்மா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அத்தை, காதெல்லாம் நல்லா தான் இருக்குது. நீங்கள் தானே பக்கத்து வீட்டு ஆண்டிக்கிட்ட என் மருமக என்னானாலும் வெளியிலே வரமாட்டா, இடியே விழுந்தா கூட வெளியில் வரமாட்டா அப்படின்னு சொன்னீங்க. இப்போ நான் நீங்கள் கூப்பிட்டோன்னே வெளில வந்துட்டேன்னா நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யாயிராதா? அடுத்தவங்க மூஞ்சி கருகி போன மாதிரி ஆயிராதா? அதனால தான் வெளியில் விடலை. இப்போ சொல்லுங்க, நான் பண்ணது கரெக்டாக தப்பா?